ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க. ஹாய் பெட் லவர்ஸ், நரேன் அண்ட் விக்கி. நாங்கள் 2 பேரும் ஒரு 5 இயர்ஸா க்ரூமிங் பண்ணிட்டு இருக்கோம். டோர் ஸ்டெப் பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஷாப்ல இருந்து நம்ம ஷாப்ல விசிபிலிட்டியா பண்ணனா இன்னும் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. அவங்களுக்காக நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நம்ம ஷாப்ல என்னென்ன க்ரூமிங் பண்றோமோ அந்த வீடியோஸ் இப்போ நீங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஷாப்ல எப்படி க்ரூம் பண்ணுவீங்க? டாக் வந்த உடனே ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன Bath கஸ்டமர்கிட்ட பண்ணிடுவோம். கேட்போம்? எல்லாமே சொல்றீங்களா ப்ரோ? கஸ்டமர் வந்து என்ன சர்வீஸ் கேட்குறாங்களோ, கஸ்டமருக்கு என்ன சர்வீஸ் கேட்குறோம் அது சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம க்ரூமிங் பண்ணுவோம். கஸ்டமர் பாத் கேட்டானா பாத், நெயில் ட்ரீட்டிங், நெயில் கிளிப்பிங், இயர் கிளீனிங், அனல் லேர்னிங், ஃபுல் பாத், ஹேர் கட்டு, ஃபேஸ் வந்து ஸ்டைலிஷ் கட்டு எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு ஒரு டாக் மட்டும் க்ரூம் பண்ணி காட்டுறீங்களா ப்ரோ? கண்டிப்பா ப்ரோ, வாங்க பார்க்கலாம். ப்ரோ இப்போ நம்ம கிட்ட டாக் வந்துட்டாங்க. இப்போ என்ன சர்வீஸ் வந்து இந்த டாக் கொடுக்க போறீங்க? இப்போ இந்த பெட்டோட பாடி உங்களோட ஹேர்ஸ்லாம் செக் பண்ணுவோம் ப்ரோ. திக்கு இருக்குங்களா, இல்லை ரேஷஸ் என்ன இருக்குங்களா, இல்லை வேற என்ன ப்ராப்ளம் இருக்குதா ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் பாத்து, ஹேர் கட்டு எல்லாம் நெக்ஸ்ட். இப்போ நம்ம ஒரு டாக் வந்தோடனே எடுத்தோடனே பாத் பண்ணுறது அந்த மாதிரி கிடையாது. அப்படி இல்லை, செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம் சார். மேட் நிறைய இருக்குங்களா, கஸ்டமர் கிட்ட கிளைண்ட் கிட்ட கேட்போம். ரெகுலராக எங்ககிட்ட வர டாக்னால இவங்க 2 months ஒன்ஸ் எங்களுக்கு